வெல்கம் பேக் வியூவர்ஸ். தளபதி 68 படத்தில் இவ்வளவு விஷயமா? ப்ரோமோவில் லீக்கான சீக்ரெட். இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவின் தளபதியாக வலம் வருபவர் விஜய். இவர் நடிப்பில் லியோ படம் தற்போது தயாராகி வருகிறது. அடுத்ததாக விஜய் நடிக்க உள்ள தளபதி 68 படத்தை யார் இயக்க போகிறார்கள் என்பதுதான் கடந்த ஒரு மாதமாக கோலிவுட்டில் ஹாட் டாபிக்காக இருந்து வந்தது. இந்த லிஸ்டில் அட்லி, தெலுங்கு இயக்குனர் கோபிச்சந்த் மல்லேனி, இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் ஆகியோரது பெயர்கள் அடிபட்டு இறுதியாக யாரும் எதிர்பார்க்காத விதமாக வெங்கட் பிரபு வசம் சென்றிருக்கிறது. அந்த வாய்ப்பு விஜய் வெங்கட் பிரபு கூட்டணி அமைப்பது இதுவே முதன்முறை. அஜித்துக்கு மங்காத்தா என்கிற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்த வெங்கட் பிரபு விஜய்க்கும் அதே போன்ற ஒரு தரமான வெற்றி படத்தை கொடுக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. தளபதி 68 படத்தின் அறிவிப்பு சர்ப்ரைஸாக வெளியிடப்பட்டது. அதன்படி இப்படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் என்று யுவன் சங்கர் ராஜா தான் இப்படத்திற்கு இசையமைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோவையும் வெளியிட்டிருந்தனர். அந்த வீடியோவில் வெறும் அறிவிப்பு வீடியோவாக மட்டும் கடந்து விட முடியாது. ஏனெனில் அதில் எக்கச்சக்கமான விஷயங்களையும் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். அவை என்னவென்று இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தளபதி 68 அறிவிப்பு வீடியோவில் முதலில் காட்டப்படுவது ஒரு பேப்பர் கட். டேபிளில் பேப்பர் விரித்தபடி இருக்க அதன் அருகில் ஒரு ரப்பர் ஸ்டாம்பும் இடம்பெற்றிருக்கிறது. இதை பார்க்கும் போது ஒரு அலுவலக சூழலில் அதன் பின்னணி அமைந்திருக்கிறது. அந்த பேப்பரில் இடம்பெற்றிருக்கும் பசில் என்பதில் 068 என குறிப்பிட்டுள்ளனர். இது விஜயின் 68வது படம் என்பதை குறிக்கும் விதமாக அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி வழக்கமாக வெங்கட் பிரபு எந்த படம் எடுத்தாலும் அதன் டைட்டிலின் கீழ் ஒரு டேக் லைன் கொடுத்திருப்பார். உதாரணத்திற்கு கடைசியாக அவர் இயக்கத்தில் வெளிவந்த கஸ்டடி பட டைட்டிலின் கீழ் வெங்கட் பிரபு ஹண்ட் இடம் பெற்றிருக்கும். அதேபோல் தளபதி 68 படம் வெங்கட் பிரபு பசில் என குறிப்பிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தளபதி 68 அறிவிப்பு வீடியோவில் நாம் முதலில் பார்த்ததும் பசில் என்பது மட்டுமே கண்ணை கவரும் வகையில் அமைந்திருந்தாலும் அதனை சுற்றி இருக்கும் விளம்பரங்களும் சிலவற்றை உணர்த்துகின்றன. அதில் கார் பற்றிய விளம்பரம், நிலம் சம்பந்தமான விளம்பரம், லீகல் நோட்டீஸ் மற்றும் வங்கி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கும் போது இப்படத்தில் விஜய் ஒரு அரசு அதிகாரியாகவோ, கலெக்டராகவோ அல்லது அரசு சார்ந்த ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பவராகவோ நடிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இப்படத்தில் விஜய் அரசு சார்ந்த பணியில் இருப்பார் என்பதை யூகிக்க இன்னொரு காரணமும் இருக்கிறது. அது என்னவென்றால் அந்த வீடியோவில் படக்குழுவை பசில் மூலம்தான் அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த பசிலில் உள்ள விஜய், வெங்கட் பிரபு, யுவன், ஏஜிஎஸ் ஆகிய பெயர்களை ஒரு பேனாவை வைத்து குறிப்பிடுகிறார்கள். அந்த பேனாமை பச்சை நிறத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பெரிய பதவியில் இருப்பவர்கள் தான் பச்சை நிற மையை பயன்படுத்துவார்கள் என்பதால் இதில் விஜய் அரசு அதிகாரியாக நடிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக நம்மால் யூகிக்க முடிகிறது. இந்த பசிலுக்கு கீழே உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது அந்த பேப்பரில் காட்டப்பட்டுள்ள செய்தி ஒன்றில் ஏப்ரலுக்கு பின்னர் மே மாதத்தில் தான் வெப்பம் அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மே மாதத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் என்பதை குறிக்கும் விதமாக அந்த செய்தி இருந்தாலும் அதன் மூலம் படத்தின் ரிலீஸ் தேதியையும் சூசகமாக சொல்லி உள்ளார்களோ என்பதையும் நம்மால் யூகிக்க முடிகிறது. இப்படம் 2024ஆம் ஆண்டு ரிலீஸ் செய்யப்படும் என கூறப்படுவதால் அது மே மாதமாக கூட இருக்க அதிக வாய்ப்புள்ளது என்பதை இதன் மூலம் தெரிய வருகிறது. தளபதி 68 அறிவிப்பு வீடியோவில் ஒரு பேனாவும் முக்கிய பங்காற்றி வருகிறது. அந்த பேனாவை நன்கு கவனித்தால் அதில் VV என குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜய், வெங்கட் பிரபு ஆகிய இருவரின் பெயரும் முதலில் V இல் தான் துவங்குகிறது என்பதால் அதை குறிப்பிடும் விதமாக அந்த பேனாவை வடிவமைத்து உள்ளனர். தளபதி 68 வீடியோவில் உள்ள பசிலில் விஜய், வெங்கட் பிரபு, ஏஜிஎஸ், யுவன் என ஒவ்வொரு பெயராக குறிப்பிட்டு இருந்தாலும் அதில் குறிப்பிடப்படாத ஒரு பெயரும் ஒளிந்திருக்கிறது. அதுதான் NTR. இதை பார்க்கும் போது இப்படத்தில் ஜூனியர் NTR விஜயுடன் நடிக்க இருக்கிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. சோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஒபினியன் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். Thank you friends.